வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். கண்ணியம் நிறைந்த பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, அன்பு தாய்மார்களே, இது நல்லோர்களின் நந்தவனம் என்ற தொடரில் இப்போது நாம் பார்க்க போவது பேரறிஞர் முஹம்மது இப்னு சீரீன் அவர்களை பற்றி. கனவுலகத்தில் யார் அதிக ஈடுபாடு கொண்டவர்களோ அவர்களுக்கு உலகத்திலேயே இவர்கள்தான் முன்னோடி. கனவுக்கு விளக்கம் தந்த பேரறிஞர் முஹம்மது இப்னு சீரீன் அவர்களை பற்றித்தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம். இவர்கள் பிறந்தது ஹிஜ்ரி 32வது ஆண்டில் ஈராக்கில் இருக்கின்ற பசரா என்கிற நகரத்தில். இறப்பெய்தியது ஹிஜ்ரி 110 பசராவில் சொந்த ஊரிலேயே அவர்கள் இறப்பெய்தினார்கள். இவருடைய பெற்றோர் பெரும் பாக்கியசாலிகள். கலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் பேரறிஞர் முஹம்மது இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிறந்தார்கள். இவர்களுடைய தந்தை சீரீன் அவர்கள் பூர்வீகத்தில் இவர்கள் ஈராக்கினுடைய ஐன் தமர் என்ற இடத்தில் இருந்த ஒரு தேவாலயத்தில் பைபிளை படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணாக்கர்களில் ஒருவராக இருந்து வந்தார். அந்த நிலத்தை ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அங்கிருந்து எதிர்ப்புகள் வந்ததை முன்னிட்டு அந்த நிலத்தை கைப்பற்றினார்கள். அப்படி கைப்பற்றுகின்ற போது அங்கே சுமார் 40க்கும் மேற்பட்ட சின்னஞ்சிறுவர்கள் அந்த தேவாலயத்திலே உட்கார்ந்து பைபிளை படித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களெல்லாம் சிறுவர்கள் என்பதற்காக, போருக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதற்காக அவர்களெல்லாம் அழைத்து வரப்பட்டார்கள். அப்படி மதீனாவுக்கு அழைத்து வரப்பட்ட சிறுவர்களில் ஒருவர்தான் சீரீன் அவர்கள். அவருடைய மகன்தான் முஹம்மது இப்னு சீரீன் இமாம் அவர்கள். இவர்களுடைய தந்தை சீரீன் அவர்கள் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அடிமையாக அவர்கள் இருந்தார்கள். இவர்களுடைய தாயார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அடிமை பெண்ணாக இருந்தவர்கள். தாயார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய வீட்டில் வளர்ந்தவர்கள். தந்தையார் சீரீன் அவர்கள் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய வீட்டில் வளர்ந்தவர்கள். இந்த இருவரும் ஒரு கட்டத்தில் விடுதலை செய்யப்பட்டார்கள் அடிமைத்தலையில் இருந்து. அவ்விருவரும் திருமணம் செய்து கொண்டு அவர்களுக்கு பிறந்தவர்தான் முஹம்மது இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இவர்களுக்கு அனஸ் என்ற ஒரு சகோதரன் இருந்தார். இவருடைய வாப்பாவின் எஜமான் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பெயரை இவருடைய வாப்பா தன் மகனுக்கு வைத்தார்கள். அனஸ் என்று இவர்களுக்கு ஒரு சகோதரர் இருந்தார். அவர் கூறுகின்றார், என்னுடைய சகோதரர் முஹம்மது அவர்கள் மிகச்சிறந்த ஒழுக்கத்தில் சிறந்த மாமனிதராக திகழ்ந்து வந்தார் என்று குறிப்பிடுகின்றார்கள். இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எப்படிப்பட்ட ஒழுக்க சீலர் என்று சொன்னால், மார்க்க பற்று மிக்கவர் என்று சொன்னால், ஒரு நாள் நோன்பு வைப்பார்கள், மறுநாள் அவர்கள் நோன்பை விட்டு விடுவார்கள். நஃபில் நோன்பு, ரமதானில் அல்ல. ரமதானில் கண்டிப்பாக 30 நாள் வச்சுருவாங்க. ரமதான் அல்லாத நாட்களில் ஒரு நாள் நோன்பு வைத்து மறுநாள் நோன்பை விடக்கூடிய அளவுக்கு அவர்கள் அதிகபட்சமாக நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் கணக்கில் பெரும் புலி, கணக்கில் பெரிய புலி. அதே போல அல் ஃபராயித் என்று சொல்லுகின்ற வாரிசுரிமை சட்டங்கள், அவற்றை பற்றிய பெரிய ஞானத்தை பெற்றவர்கள். அதே போல சட்ட பிரச்சனைகளுக்கு தீர்ப்பு வழங்குவதில் பெரிய கைதேர்ந்த மேதையாக இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இருந்தார்கள். இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், கிட்டத்தட்ட அவர்கள் 30க்கும் மேற்பட்ட சஹாபாக்களை நேரடியாக பார்த்திருக்கின்றார்கள். ஸைத் இப்னு சாபித் அல் அன்சாரி, அனஸ் இப்னு மாலிக், அபூ ஹுரைரா, அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர், அப்துல்லா இப்னு அப்பாஸ், அப்துல்லா இப்னு மஸ்ஊத், இப்படிப்பட்ட பல முக்கியமான நபி தோழர்களை எல்லாம்
நேரில் பார்க்கக்கூடிய பெரும் வாய்ப்பை பெற்றிருந்தார்கள் முஹம்மது பின் சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. உமையாக்களுடைய ஆட்சி காலம், 4 ஹலீஃபாக்களுடைய ஆட்சி காலம் நிறைவுற்ற பிறகு உமையாக்களின் ஆட்சி காலம் வருகிறது. அந்த உமையாக்களின் ஆட்சி காலத்தில் இருந்த அதிகாரிகளோடு இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு நல்ல நெருக்கம் இருந்தது. ஒரு நாள் அம்ரு இப்னு ஹுபைரா என்கின்ற ஒரு கவர்னர், பஸ்ராவினுடைய கவர்னராக இருந்தவர், அவரை சந்திக்கிறதுக்காக முஹம்மது பின் சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வர்றாங்க. வந்த உடனே அவர் கேட்கிறாரு, பொதுவாக இப்படி தான் கேட்பாங்க, கைஃப தரக்த அகல மிஸ்ரிக்க, உங்கள் ஊர் மக்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க, ஊரில் மாதம் மும்மாறி பொழிகிறதா, ஊர் மக்கள் நல்லா இருக்காங்களா, அப்படிதான் ஆட்சியாளர்கள் கேட்பார்கள். அப்படி அந்த ஆட்சியாளர் அம்ரு இப்னு ஹுபைரா கேட்கிறார், கைஃப தரக்த அகல மிஸ்ரிக்க, உங்கள் ஊர் மக்கள்லாம் எப்படி இருக்காங்கண்டு. அதற்கு இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்களாம், தரக்துஹும் வத்துல்மு ஃபீஹிம் வ அன்த அன்ஹும் லாஹின். என்ன செய்வது, மக்களெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீங்களும் ஒன்றும் கண்டுக்கிறது இல்லை, நீங்களும் ஒன்றும் பெருசாக மக்கள் மேலே ஆக்ஷன் எடுக்கிறது இல்லை, அதனால் எங்கே பார்த்தாலும் ஒரே அநியாயமாக தான் இருக்குது, ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொன்ன உடனே பக்கத்தில் இவருடைய சகோதரருடைய மகன், சகோதரர் அனசன் ஒருத்தர் இருக்கிறார்கள், அவருடைய மகன் தோளை தொட்டு மெதுவாக நோன்ற, மெதுவாக பேசுங்க, திடீர்னு கவர்னர்களுக்கு கோபம் வந்துருச்சுன்னா ஏதாவது தண்டனை கொடுத்துட போகிறாங்க, மெதுவாக பேசுங்கன்னு சொல்கிறார். உடனே இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்களாம், ஏய் உங்ககிட்டயா கேட்டார், என்கிட்ட தானே கேட்டார், அப்போ நான் தானே பதில் சொல்லணும், பேசாமல் இரு, என்ன வந்தாலும் பரவாயில்ல, உண்மையை சொல்லுவோம் என்று உண்மையை சொல்கின்றார். அதன் பிறகு மேலதிக விளக்கங்களை கேட்டு தெரிந்து கொண்ட அம்ரு இப்னு ஹுபைரா என்கிற அந்த கவர்னர் உண்மையை பேசியதற்காகவும் யதார்த்தத்தை எடுத்துரைத்ததற்காகவும் ஒரு மிகப்பெரிய அன்பளிப்பு ஒன்றை இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு கொடுக்கின்றார். கொடுத்தவுடன் அவருடைய சகோதரரின் மகன் கேட்குறாரு, இந்த கவர்னர் தான் தப்பானவர், ஆட்சி அதிகாரத்தில் கவனம் செலுத்தாதவர், ஊதாரி என்று அவரிடத்திலேயே சொல்கிறீர்கள், பிறகு அவர் தரக்கூடிய அன்பளிப்பை வாங்குறீங்க, இந்த அன்பளிப்பு மட்டும் உங்களுக்கு கூடுமா என்று கேட்டார். அதற்கு இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், இந்த அன்பளிப்பை அவர் எனக்கு தந்ததற்கு காரணம் இன்னமா அத்தானிலி ஹைரின் பன்னஹூபி, நான் அவருக்கு சொன்ன இந்த தகவல்களெல்லாம் உண்மையானவை, இப்படியெல்லாம் முகத்துக்கு நேராக உண்மையை எடுத்துச் சொல்லக்கூடியவர்கள் நமக்கு தேவை என்று கருதித்தான் என்னை ஊக்கப்படுத்தக்கூடிய அளவில் இவர் அன்பளிப்புகளை தந்திருக்கின்றார். உண்மையிலேயே அவர் என் மீது கோபமாக இருந்தார் என்றால் அவர் எனக்கு அன்பளிப்புகளை தந்திருக்க மாட்டார். எனவே திருப்தியோடு தரப்பட்ட அன்பளிப்பை திருந்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்த ஒரு கவர்னர் தருகின்ற அந்த அன்பளிப்பை நான் மனமுவந்து பெற்றுக்கொண்டேன் என்று இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்களாம். ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் என்கிற ஒரு கொடுங்கோல் கவர்னர் இதே பஸ்ராவில் தான் இருந்து வந்தார். அவர் இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய காலத்தில் அவர் இல்லை, இறந்து போயிட்டார். அவர் அநேகமாக ஹிஜ்ரி 95 இந்த காலகட்டத்தில் அவர் இறந்து விட்டார். இறந்ததற்கு பிறகு அவரை பற்றி ஒருத்தர் திட்டுறார், ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் மனுஷனாவன், ரவுடிப்பைய, அவன் குடிமக்களை கொடுமைப்படுத்துவான், அடிமைப்படுத்துவான், சிறையில் அடைப்பான், தன்னை ஏற்று பேசுகிறவங்கள ஒருத்தனை விட மாட்டான், அவன் பயங்கரமான கொலகாரன், கொள்ளக்காரன், இப்படி திட்டி கொண்டிருந்தார். இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அப்படி திட்டிய அந்த மனிதரை கூப்பிட்டார்கள், இங்கே வா, ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப் உயிரோடு இருக்கும்போது அவருடைய அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுக்காமல் மௌனம் காத்துவிட்டு அமைதியாக இருந்துவிட்டு இப்போது அவர் இறந்த பிறகு அவரை திட்டுகிறீர்களோ? அவர் எங்கே போயிருக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ்விடம் போய் சேர்ந்திருக்கின்றார். எல்லோருடைய கணக்குகளையும் அல்லாஹ் விசாரிப்பான். அவர் இருக்கும்போது அவரை நீ திட்டியிருந்தால் அவரை உண்மையின் பக்கம் கொண்டு வருவதற்கு திருத்த நீ முயற்சி செய்கிறாய் என்று பொருள். அவர் இறந்த பிறகு அவரை நீ திட்டினால் அதற்கு என்ன பொருள் என்றால், உன்னுடைய நன்மைகளெல்லாம் அவரிடத்தில் போய் சேர்ந்துவிடும், அல்லது அவருடைய தீமைகள் உன்னிடத்திலே வந்து சேர்ந்துவிடும். அதற்காகத்தானா இப்படி நீ திட்டுகிறாய்? இன்னல்லாஹ் கது கது தஸ்ஸ
மின் 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 குல்லில், அனைவரிடமிருந்தும் எல்லாம் வல்ல இறைவன் பழி வாங்குவான். எல்லாரையும் பழி வாங்கத்தான் போகிறான், உன்னையும் விட்டு விட மாட்டான், கவனமாக இருந்துக்கோ, இறந்து போனவனை பற்றி பேசாத என்று சொன்னார்கள். ஒரு மிகச்சிறந்த வியாபாரி கடைகளுக்கு சென்று இவர்கள் வியாபாரம் செய்கிற போது கைதேர்ந்த வியாபாரியைப் போல வியாபாரம் பண்ணுவாங்க. மாலையிலே கடையை பூட்டி விட்டு வீட்டுக்கு வந்து விட்டால் ஒரு துறவியைப் போல திருக்குரானை திறந்து ஓதிக்கொண்டு அழுது கொண்டே இருப்பார்களாம். அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு சிறந்த வியாபாரி என்று சொன்னால், ஒரு நாள் அவர்கள் 40 பாட்டில் ஜெய்தூன் எண்ணெய் வாங்கினார்கள் ஒரு வியாபாரிட்டிருந்து. விற்று என்னுடைய லாபத்தை எடுத்துக்கொண்டு உனக்கு அசல் பணத்தை தருகிறேன் என்பது அக்ரிமெண்ட்டு. நீ 40 பாட்டில் சரக்கு கொடுத்துரு, விற்றுருவேன், விற்றதுக்கப்புறம் உனக்கு அசல் பணத்தை தருவேன், லாபம் எனக்கு என்று பேசிக்கொண்டு 40 பாட்டில் வாங்கிட்டாங்க. 40 பாட்டிலை வாங்கி செல்ஃபில் அடுக்கி வைக்கும்போது பார்த்தா ஒரு பாட்டிலுக்குள்ளே செத்துப்போன எலியினுடைய சில பாகங்கள் கிடந்துச்சு. என்னடா இது, செத்துப்போன எலியினுடைய பாகங்கள் கிடக்குத என்று சொல்லிவிட்டு அந்த பாட்டிலில் உள்ள எண்ணெயை மட்டும் அவங்க தூர கொட்டலை, 40 பாட்டிலையுமே கொட்டிட்டாங்க, தூர கொட்டிட்டாங்க, வியாபாரம் பண்ணலை. ஒருவர் வந்து கேட்டார், இந்த எண்ணெயை நீங்கள் வாங்கியவர்களிடம் ரிட்டர்ன் பண்ணிடலாமே, திருப்பி கொடுத்துடலாமே என்று சொன்னபோது ஹசன் அப்படி முகமது பின் சீரின் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், இந்த எண்ணெயை நாம் தரையிலே கொட்டி இருக்காவிட்டால் அவரிடத்திலே திரும்ப கொடுத்திருந்தால் வேறு யாருக்காவது கூட அதை அவர் விற்கலாம் அல்லவா, அதனால் பாதிக்கப்பட போவது மக்கள் தானே, எனவே அந்த இழப்புகள் நஷ்டங்களை எல்லாம் நானே தாங்கிக் கொள்கிறேன் என்று சொன்னார்களாம். அவர்கள் தன்னை பெற்றெடுத்த தாயிடம் பேசுகின்ற போது ஒரு நோயாளி மாதிரி பேசுவாங்களாம், ரொம்ப குரலை தாழ்த்தி மெதுவாக பேசுவாங்களாம். தாய்க்கு செய்யக்கூடிய மரியாதை என்று இதை அவர்கள் கருதினார்கள். கனவுக்கு விளக்கம் சொல்வதில் பெரிய கெட்டிக்காரராக இவர்கள் திகழ்ந்து வந்தார்கள். ஒரு நாள் இவர்களிடத்திலே வந்து ஒருவர் தன்னுடைய கனவை சொல்கிறார், இன்னி ராய்தூக்க அன்ன அலா ரசி தாஜும், என்னுடைய தலைக்கு மேல் ஒரு கிரீடம் இருப்பதைப் போல நான் ஒரு கனவு கண்டேன் என்று சொன்னார். இப்னு சிரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், இத்தகில்லா, நீ அல்லாஹ்வுக்கு பயந்துக்கோ, ஃப இன்ன அபாக்க ஃபி அர்லி கர்ப, உன்னுடைய தந்தை சொந்தக்காரர்கள் உறவுகள் யாருமில்லாத ஒரு ஊரிலே மாட்டிக்கொண்டார். இப்போது வகது தஹப பஸருஹு, அவருடைய கண் பார்வையும் இப்போது போய்விட்டது. ஃபஹுவ யுரீது அன் தஅதியஹு, அவர் விரும்புவது என்னவென்றால் நீ அவரை சென்று சந்திக்க வேண்டும், அவரை போய் பார்க்க வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம், அதுதான் இந்த கனவுக்கு விளக்கம் என்று கூறினார்களாம். உடனே அவர் தன்னுடைய சட்டை பாக்கெட்டில் இருந்து ஒரு கடிதத்தை எடுத்து இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இடத்திலே கொடுக்கிறார், இதை படித்து பாருங்கள். அந்த கடிதத்திலே அவருடைய தந்தை மகனுக்கு எழுதிய கடிதம் தான் அது. அதில் இருக்குது, மகனே, நான் இங்கே யாரும் எனக்கு பழகியவர்கள் இல்லாத ஒரு நகரத்தில் மாட்டிக்கொண்டே என்னுடைய கண் பார்வை போச்சு, என்னை வந்து நீ கூட்டிகிட்டு போப்பா என்று எழுதப்பட்டிருந்தது. இந்த கடிதத்தை பார்க்கறதுக்கு முன்னாலே இந்த கனவுக்கு இதுதான் விளக்கம் என்று சொன்னார்கள். எப்படிங்க ஒரு மனிதன் தன்னுடைய தலையில் கிரீடம் இருப்பதற்கும் நீங்கள் சொல்கிற கனவு விளக்கத்துக்கும் சம்பந்தமே இல்லையா, எப்படி இதை புரிகிறீங்க, இந்த விளக்கத்தை எங்கேருந்து எடுத்தீங்க என்று கேட்டார். அப்போது இப்னு சிரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், திருக்குரானில் இருந்துதான் இந்த விளக்கத்தை நான் எடுத்தேன் என்று சொன்னார்கள். எப்படி என்று கேட்டபோது, திருக்குரானில் எல்லாம் வல்ல அல்லாஹ் இறைத்தூதர் யூசுப் நபியினுடைய வரலாற்றை சொல்லுகிற போது, மகன் யூசுப் நபி ஒரு நாட்டின் கிரீடத்தை சுமக்கின்ற ஆட்சியாளராக ஆகிவிட்டார். அப்படியானால் அதே காட்சியை இவர் கனவாக தனக்கு கண்டிருக்கிறார் என்றால் யூசுப் நபியினுடைய வாப்பாவுக்கு என்ன ஏற்பட்டதோ அதுதான் இவருடைய வாப்பாவுக்கும் ஏற்பட்டிருக்கும் என்பதை அந்த வசனத்திலிருந்து நான் எடுத்துக்கொண்டேன் என்று இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள். ஒரு நாள் அவர்களே ஒரு கனவு கண்டார்கள், அவர்களுக்கே ஒரு கனவு வந்துச்சு. என்ன கனவென்றால், நட்சத்திரங்களில் சுரையா என்ற ஒரு நட்சத்திரம் உண்டு, அதுதான் சூப்பர் ஸ்டார், அதுதான் நட்சத்திரங்களின் தலைவன். அதற்கு அடுத்த தகுதியில் இன்னொரு நட்சத்திரம் உண்டு. அந்த நட்சத்திரம் சுரையா என்கிற சூப்பர் ஸ்டார் நட்சத்திரத்தை முந்துகின்ற காட்சியைப் போல ஒரு கனவு கண்டார்கள், முந்துற மாதிரி ஒரு கனவு கண்டார்கள். அப்படி முந்தக்கூடிய இந்த கனவுக்கு நீங்கள் என்ன விளக்கம் சொல்கிறீர்கள் என்று தோழர்கள் கேட்டார்கள். தோழர்கள்ட்ட கனவு சொல்கிறாங்க, அவங்க விளக்கம் கேட்குறாங்க. அதுக்கு இப்னு சிரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள்,
நான் முதலில் மரணமடைவேன், எனக்கு பிறகு ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மரணமடைவார்கள். அவர்கள்தான் அறிவுலகத்தின் சூப்பர் ஸ்டார். நான் அவர்களுக்கு அடுத்த நிலையில் இருப்பவன். முதலில் நான் இறப்பேன், நான் தான் அவங்கள முந்துற மாதிரி கனவு கண்டார். எனக்கு பிறகு அவர்கள் வஃபாத் ஆகுவார்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் சொன்னதைப் போலவே இமாம் இப்னு சிரீன் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹிஜ்ரி 110வது ஆண்டு அவர்கள் தன்னுடைய 77வது வயதில் இறந்து மிகச் சரியாக 100 நாட்கள் கழித்து ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வஃபாத்தானார்கள். இருவரும் ஒரே இடத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரே இடத்துல தான் இருவருடைய மண்ணறையும் இருக்கின்றது. வரலாற்று புகழ்மிக்க இந்த 2 பேரறிஞர்களும் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத மாமனிதர்களாக திகழ்ந்திருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட மாமனிதர்களின் வாழ்க்கை நமக்கும் வழிகாட்ட வேண்டும். எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும்.